சிங்கப்பூரின் நேஷனல் டே நீண்ட விடுமுறையை முன்னிட்டு உட்லண்ட்ஸ் மற்றும் தியாஸ் நில சோதனை சாவடிகளில் வழக்கத்தை விட அதிக அளவிலான பயணிகள் மற்றும் வாகனங்கள் பயன்படுத்துவார்கள் என்பதால் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் என ஐசிஏ எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஐசிஏ வெளியிட்டுள்ள பயண ஆலோசனையில் விடுமுறை நாட்களில் சிங்கப்பூரிலிருந்து மலேசியாவின் ஜொகூர் பகுதிக்கு செல்லும் மக்கள் மற்றும் அங்கிருந்து திரும்பும் பயணிகளின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் குடியுரிமை சோதனை மற்றும் வாகன அனுமதி செயல்முறைகளில் கூடுதல் காத்திருப்பு நேரம் ஏற்படக்கூடும் என்றும் கூறப்பட்டுள்ளது. பயணிகள் தங்கள் பயணத்தை முன்கூட்டியே திட்டமிடவும் முடிந்தவரை அதிக நெரிசல் இல்லாத நேரங்களில் பயணம் செய்யவும் ஐசிஏ அறிவுறுத்தியுள்ளது. மேலும் புறப்படுவதற்கு முன் உட்லண்ட்ஸ் மற்றும் தியாஸ் சோதனை சாவடிகளின் நேரடி போக்குவரத்து நிலவரத்தை பார்த்து பயணம் மேற்கொள்ளுமாறும் கேட்டுக்கொண்டுள்ளது. அதேபோல் வாகன ஓட்டிகள் போக்குவரத்து விதிகளை முறையாக கடைபிடிக்க வேண்டும் என்றும் வரிசையை மீறி செல்லுதல் போன்ற செயல்களில் ஈடுபடக்கூடாது என்றும் ஐசிஏ வலியுறுத்தியுள்ளது. இதுபோன்ற விதி மீறல்களில் ஈடுபடுவோருக்கு கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. எல்லை பகுதிகளில் பாதுகாப்பு சோதனைகளும் தொடர்ந்து தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதால் வழக்கத்தை விட கூடுதல் நேரம் எடுத்துக்கொள்ள வாய்ப்புள்ளதாக ஐசிஏ தெரிவித்துள்ளது. எனவே நேஷனல் டே விடுமுறையில் மலேசியா செல்ல திட்டமிட்டுள்ளவர்கள் போதுமான நேர இடைவெளியுடன் பயணத்தை திட்டமிடுவது அவசியம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதுபோன்ற சிங்கப்பூர் பற்றிய தகவல்களுக்கு நமது SG தமிழன் இணைய பக்கத்தில் தொடர்ந்து இணைந்திருங்கள்.